என்ன மாத்திக்கிட்டா கல்யாணம் ஆகும் பசங்களுக்கு? பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஓகே. நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு பொறுப்பா இருக்கலாம். சரி. அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா செட்டில்டா இருந்தா செட்டில்டு தேவையில்லை. பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிச்சாவே போதும். மோஸ்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இப்போ செட்டில்டு அப்படின்றது அந்த அளவுக்கு பொண்ணுங்க எதிர்பார்க்கறது இல்ல. பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் இல்ல. மோஸ்ட்லி ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு இல்ல. 100% ஒரு 20% பாய்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட லைஃப் நல்லா போகுது. ஆனா சில பேர் அப்படி இல்ல. சோ அதனால மோஸ்ட்லி வந்து நல்லா அமைதியா வச்சுக்கோங்களேன். நீங்களே பாப்பீங்க எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஹார்ட்ஸா ரொம்ப நடந்துக்கிறாங்க. ஆண்கள் தான் ஒழுக்கமா அதான் செலக்ட் பண்ணி இதெல்லாம் எதுவும் இல்லாம வந்து பொண்ணுங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இப்போ ஓவரா இருக்கு. சோ அதனாலயும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. சோ நிறைய ரீசன். இத மாத்திக்கிட்டா ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும். இத மாத்திக்கிட்டா ஓகேவா இருக்கும். சரி, ஓகே. தேங்க் யூ.